வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் நட்சத்திர வீரர் திடீர் விலகல். ரோஹித் சர்மா எடுத்த அதிர்ச்சி முடிவு. அதாவது இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு ஓய்வு வழங்குவது குறித்து கேப்டன் ரோஹித் சர்மா முடிவு செய்துள்ளார். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பிப்ரவரி 15ஆம் தேதி ராஜ்கோட் மைதானத்தில் தொடங்க உள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய வீரர்கள் அனைவரும் ராஜ்கோட் வந்து பயிற்சியை தொடங்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஓய்வுக்கு பின் இந்திய வீரர்கள் கூடியுள்ளதால் அடுத்தடுத்து பயிற்சி தீவிரமாக்கப்பட்டு உள்ளது. அதே போல கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் தலைமையிலான குழு அடுத்தடுத்த 3 டெஸ்ட் போட்டிகளுக்கான திட்டங்களையும் ஆலோசித்து வருகிறார்கள். குறிப்பாக நீண்ட டெஸ்ட் தொடர் என்பதால் எந்தெந்த வீரரை எந்த போட்டியில் விளையாட வைப்பது, யாருக்கு எந்த மைதானத்தில் ஓய்வு கொடுப்பது என்பதும் ஆலோசிக்கப்படுகிறது. அதே போல குறிப்பாக இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ஓய்வு வழங்கப்படுமா என்ற கேள்விகளும் கடந்த சில நாட்களாகவே எழுந்துள்ளது. ஏனென்றால் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய பும்ரா அவர்கள் பிச்சில் எந்த உதவியும் இல்லாமலேயே 15 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணி வெல்வதற்கு முக்கிய காரணமாகவும் அமைந்து உள்ளார் நம்ம பும்ரா. இந்த நிலையில்தான் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரும் துணை கேப்டனுமான பும்ரா அவர்கள் மூன்றாவது டெஸ்டில் விளையாடுவார் என்றும் தெரிய வந்து உள்ளது. மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் வென்ற பின் 4வது போட்டியில் ஓய்வு கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஏனென்றால் 4வது டெஸ்ட் மற்றும் 5வது டெஸ்ட் போட்டிக்கு இடையில் 10 நாட்கள் இடைவெளி உள்ளது. 4வது டெஸ்டில் பும்ராவுக்கு ஓய்வு வழங்கினால் 2 வாரங்களுக்கு மேல் பும்ரா ஓய்வில் இருக்க முடியும் என்றும், அதே போல 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெல்லும் பட்சத்தில் அடுத்தடுத்த போட்டிகளில் வென்று தொடரையும் கைப்பற்ற முடியும். ஏற்கனவே விராட் கோலி இல்லாத சூழலில் பவுலிங்கிலும் முக்கிய வீரர் இல்லாமல் களமிறங்க இந்திய அணி நிர்வாகம் விரும்பாது என்றும் கூறப்பட்டு உள்ளது. அதே போலதான் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் பும்ரா மட்டுமே நல்ல அனுபவம் கொண்டவர். சிராஜ் அனுபவத்தை பெற்றிருந்தாலும் பிச்சை கணிப்பது, எந்த லென்த்தில் பவுலிங் செய்ய வேண்டும் என்பதை விரைந்து அறிந்து ஜூனியர் வீரர்களுக்கு அறிவுறுத்த இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவையாக உள்ளதும் காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.